Hi viewers, welcome to our channel. In this video, we see the 8th standard science, unit 16, microorganisms book back answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, choose the best answer. First question, microorganisms are measured in dash. Basically, microorganisms are very small in size, that they cannot be seen through naked eye. These organisms can be seen only with the help of a microscope. So, the microorganisms are measured in, answer is C option, micron. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது வெறும் கண்ணால் பார்க்க முடியாமல் மைக்ரோஸ்கோப் உதவியால் பார்க்கக்கூடிய உயிரினங்களை என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிரிகள் அப்படிங்குவாங்க. இதை எதனால் அளக்குறாங்க, எந்த அழகால் அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரானால் அளக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ மிகச்சிறிய ஒரு உயிரினம். இப்போ 1000 மைக்ரான் சேர்ந்தது 1 மில்லிமீட்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கேல்லையே 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டரை பிரிச்சிருப்பாங்க. அந்த 1 மில்லிமீட்டரை 1000 பிரித்தோம்னா தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 மைக்ரானுக்கு ஈக்குவல். அவ்வளோ மிகச்சிறிய அளவு. தென் செகண்ட் கொஸ்டின், டேஷ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், வைரஸ். பிகாஸ் த வைரஸ் they are active when present in inside of the host, then they are inactive when present freely in the environment. அதாவது வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா உயிருள்ள உயிரற்ற 2 கேரக்டரும் இருக்குது. இதே ஹோஸ்ட் அப்படிங்கிற அந்த விருந்தோம்பியினுடைய உள்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உயிருள்ளதாகவும், இதே அதனுடைய ஹோஸ்ட்டுக்கு வெளியில் இருந்துச்சு அப்படின்னா இது உயிரற்றதாகவும் காணப்படும். தென் தேர்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் எ ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், பாக்டீரியா. அதாவது ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். ஃபோர்த் கொஸ்டின், பேஸ்ட் ஆன் ஷேப் த பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைட் இன்டு டேஷ் டைப்ஸ். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன், 4 டைப்ஸ். தே ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் பேசிலை, ராட் ஷேப்டு பாக்டீரியா. தென் செகண்ட் ஒன் ஸ்பைரில்லா, ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. தென் தேர்ட் ஒன் காக்கை, ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்டு பாக்டீரியா. தென் ஃபோர்த் ஒன் விப்ரியோ, கமா ஷேப்டு பாக்டீரியா. Fifth question, common cold in human is caused by dash. Answer is B option, influenza. Not only influenza and also more than 100 strains of viruses also they cause the common cold in human being, and also especially human rhinoviruses. அதாவது மனிதனுக்கு சாதாரண சளியை, அதாவது காமன் கோல்டு உண்டாக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. செகண்ட் ரோம் லெட்டர், fill in the blanks. First question, dash is prepared from a mold called penicillium. Answer is penicillin. Then second question, dash are the infectious protein particles. Answer is prions. அதாவது நோய் தொற்றுடைய புரதத்துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா prions. Then third one, the infecting virus particle found outside the host cell is dash. Answer is virion. அதாவது செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விரியான். ஃபோர்த்து கொஸ்டின், மைக்ரோ ஆர்கானிசம் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் எ டேஷ். ஆன்சர் இஸ் மைக்ரோஸ்கோப். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாவே நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ எதனுடைய உதவியுடன் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் உதவியுடன் பார்க்க முடியும். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், பாக்டீரியா விச் ஹேஸ் எ ஃப்ளஜெல்லம் அட் ஒன் எண்ட் இஸ் கிளாசிஃபைட் ஆஸ் டேஷ். ஆன்சர் இஸ் மோனோட்ரைக்கஸ். இதே பார்த்தீங்கன்னா டஃப் ஆஃப் ஃப்ளஜெல்லா அட் ஒன் எண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா லோபோட்ரைக்கஸ். அதாவது ஒரு முனையில் கசையிலைகளை பெற்ற பாக்டீரியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை கசையிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ட் ரோம் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பேத்தோஜென்ஸ். Pathogens, it's a correct statement because pathogen means disease causing microorganisms. அதாவது நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை என்ன சொல்கிறாங்கன்னா நோய் கிருமிகள் அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். செகண்ட் கொஸ்டின், ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ இஸ் ஏ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் பிகாஸ் ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ இஸ் ஏ கேரியர் ஆஃப் பிளாஸ்மோடியம். யூ நோ தட் மலேரியா டிசீஸ் இஸ் காஸ்டு பை பிளாஸ்மோடியம். அதாவது பெண் அனாப்ளஸ் கொசு எது கேரி பண்ணிட்டு போகுதுங்கிறாங்கன்னா டெங்கு வைரஸை கேரி பண்ணிட்டு போகுதுங்கிறாங்க. இது தவறு. ஏன்னா பெண் அனாப்ளஸ் கொசு பார்த்திங்கன்னா எது கேரி பண்ணிட்டு போகுதுன்னா மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்மோடியத்தை தான் கேரி பண்ணிட்டு போகுது. தென் தேர்ட் கொஸ்டின்,
சிக்கன் பாக்ஸ் இஸ் எ கம்யூனிகபிள் டிசீஸ். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதாவது சின்னம்மை அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். தென் ஃபோர்த் ஒன், சிட்ரஸ் கேன்கர் இஸ் transmitted by insects. This statement is wrong because citrus canker is transmitted by air and water. Air and water. அதாவது சிட்ரஸ் கேன்கர் வந்து பூச்சிகளால் பரவாது, ஏர் அண்ட் வாட்டர் மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், ஈஸ்ட் இஸ் யூஸ்டு இன் த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதாவது ஈஸ்ட் வந்து அதிக அளவில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதுங்கிறாங்க. இது சரியான பதில். ஃபோர்த் ரோம் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஆன்சர் இஸ் ரைஜோபியம். அதாவது நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஜோபியம். தென் செகண்ட் கொஸ்டின், டியூபர்குலோசிஸ். ஆன்சர் இஸ் பாக்டீரியா, எஸ்பெஷலி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அதாவது காசநோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் tuberculosis. Then third question, croup. This disease was caused by prion. So answer is prion. அதாவது குரு அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா prion. Then fourth one, probiotics. Answer is lactobacillus acidophilus. அதாவது probiotics அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா lactobacillus acidophilus. Then fifth one, Edward Jenner. Edward Jenner discovered the vaccine. ஸோ ஆன்சர் இஸ் வேக்சின். அதாவது தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். ஃபிஃப்த் ரோம் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசசன். மலேரியா இஸ் காஸ்ட் பை புரோட்டோஜோவா. திஸ் அசசன் இஸ் கரெக்ட், எஸ்பெஷலி பிளாஸ்மோடியம். தென் ரீசன், த டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ. திஸ் ரீசன் ஆல்சோ கரெக்ட், பட் த டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோஸ், எஸ்பெஷலி ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. அதாவது கூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மலேரியா வந்து புரோட்டோசோவினால் உண்டாகிறது அப்படிங்கிறாங்க. இது சரிதான். அதுக்குரிய காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா கொசுவினால் பரவுகிறது அப்படிங்கிறாங்க. இதுவும் கரெக்டான ரீசன் தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன், இஃப் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். செகண்ட் கொஸ்டின், அசசன் algae are heterotrophic. This assertion is false because algae are autotrophic organism. Algae are autotrophic organism. Then reason, they do not have chlorophyll. This reason also false because they have chlorophyll. அதாவது கூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்கே வந்து ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படிங்கிறாங்க. இது தவறு. ஏன்னா ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து குளோரோஃபில் இல்லைங்கிறாங்க. இது தவறு, ஏன்னா அதில் வந்து குளோரோஃபில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், இஃப் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். சிக்ஸ்த் ரோம் லெட்டர், ஆன்சர் வெரி பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த நேம் ஆஃப் எனி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஆன்சர் இஸ் ரைஜோபியம் பிகாஸ் ரைஜோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நோடியூல் ஆஃப் leguminous plants enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for the growth of plants. Some free-living bacteria in soil like cyanobacteria, nostoc can also fix nitrogen biologically. அதாவது நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸுடைய வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய ரைஜோபியம் பாக்டீரியா. அது மட்டும் கிடையாது, இதே மண்ணில் தனித்து வாழக்கூடிய பாக்டீரியாங்களான சைனோபாக்டீரியா, நாஸ்டாக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா உயிரியல் முறையில் நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துகின்றன. செகண்ட் கொஸ்டின், நேம் த பாக்டீரியா யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகர். ஆன்சர் இஸ் அசிடோபாக்டர் அசிடி. அதாவது வினிகர் தயாரிக்க பயன்படும் பாக்டீரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடோபாக்டர் அசிடி. தேர்ட் கொஸ்டின், ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 புரோட்டோஜோவன்ஸ். ஆன்சர் பாரமீசியம், யூக்ளினா, அமீபா and also plasmodium etc. Fourth question, who discovered penicillin? Answer is Alexander Fleming. Penicillin is derived from Penicillium notatum of fungi. Penicillin is known as queen of medicine. It was discovered by Sir Alexander Fleming in 1928. அதாவது இந்த பெனிசிலின் அப்படிங்கிறது வந்து எதிலிருந்து எடுக்கிறாங்கன்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பெனிசிலின் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதை வந்து சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து 1928 ஆண்டு வந்து கண்டுபிடிக்கிறார். ஃபிஃப்த் கொஸ்டின்,
which diseases can be prevented by vaccination? அதாவது தடுப்பூசி போடுறதுனால எந்தெந்த நோய் வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், பிகாஸ் எட்வர்ட் ஜென்னர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். தென் போலியோ வேக்சின், இட் ப்ரிவென்ட் த டிசீஸ் போலியோ. தென் மீசில்ஸ், மம்ஸ், ரூபெல்லா. These 3 diseases are prevented by the vaccines called MMR vaccine. Then next one, tuberculosis disease. This disease was prevented by the vaccine called BCG. BCG means Bacilli calmette curin. அதாவது ஸ்மால் பாக்ஸுங்கிற பெரியம்மை நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி, போலியோ வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி, மீசில்ஸு, மம்ஸு, ரூபெல்லா இந்த 3 நோயும் வராது தடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் வேக்சின் போடுறாங்க. அதுக்கப்புறம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற மோசமான ஏர்போன் டிசீஸ் வந்து வராமல் தடுப்பதற்கு பிசிஜி வேக்சின் வந்து போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் டைஃபாய்டு கூட வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேக்சின் போடுறதுனால நோய்கள் வந்து வராமல் தடுக்க பயன்படுகிறது. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.